செங்கோட்டையை கழட்டி விட்ட பிறகு செங்கோட்டை எங்க போறதுன்னு தெரியல. அதிமுக போக முடியாது, அதிமுக பாஜக கூட்டணி போக முடியாது. சரி திமுகவுக்கு போனா திமுக பாபு தான் வந்து கூப்பிட்டாராமே சார். அதான் அந்த தகவலும் வெளியே நிறைய சேகர் பாபு இல்ல நிறைய பேருக்கு பேசினாங்க. திமுகவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சீனியர் இருக்கிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு போயிருந்தாருன்னா இவருடைய அனுபவம் தெரியுங்க. இவருடைய அனுபவம் அரசியல் இதே முதலமைச்சர் கூட பயணம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த நண்பா நண்பிகளுக்கு செங்கோட்டையன் யாருன்னு தெரியுமா? முதல்ல இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. இருக்கிறாங்க யாருன்னு தெரியும். செங்கோட்டையன் போய் அவங்க வந்து என்ன கேட்க போறாங்க? கில்லி படத்தை நீ எதை பார்த்த? போக்கிரியில அந்த பாட்டில் ஒரு காலம் தெரியுமா அப்படின்னு செங்கோட்டையன் கேட்ட, ஐயா ஜனநாயகன் படத்தை அப்டேட் கொடு அப்படின்னு கேட்டா, ஜனநாயக ரீதியாக நான் தேர்தலை சந்திக்கக்கூடியவன் ஐயா, இணைய வந்து ஜனநாயகன் அப்டேட் கேட்கறீங்கன்னா என்ன செய்வார்? அவர் பரிதாபத்திற்குரிய நிலைமையில தான் இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்காரு. அதுதான் சொல்றோம். இவர் திமுக மாதிரியான ஒரு இயக்கங்கள்ல போயிருந்தா இவருடைய அனுபவம் ஏன் போல சார்? திமுக ஏன் போல இல்ல அங்க திமுக அவரை வரவேற்றது. சரி, ஆனா அவருக்கு ஒரு சிக்கல் இருக்காங்க. என்னன்னா முத்துசாமி, தோப்பு வெங்கடாசலம் போன்றவர்கள் அதே பகுதியில் அரசியல் பண்றாங்க. இவர்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு டேர்ம்ஸ் கிடையாது. திருப்பி போய் அவங்களோட அரசியல் பண்ணும். 2 பேருமே அதிமுக திமுக இருக்காங்க. திருப்பி திமுக கூட போனா அந்த அரசியல் தான் லோக்கல் அரசியல். அவர் அந்த ஈரோடு அரசியலை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்ப அந்த அரசியலுக்கு ஒரு போட்டியா வந்துருவாங்கல்ல. அப்ப அது ஒரு தடங்களா இருக்கு. வேற எந்த தடங்களுமே கிடையாது. அந்த லோக்கல் அரசியல் ஒரு தடங்கள். அப்பதான் அவர் வழி இல்லாம அவர் வந்து பிஜேபியினுடைய ஆலோசனையோட, பிஜேபியினுடைய ஆசீர்வாதத்தோட, பிஜேபியினுடைய அனுமதியோட, பிஜேபியின் இன்னொரு பிரிவா இருக்கக்கூடிய தாவேக்கால் இன்னைக்கு இறந்திருக்காரு.